ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்க் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்னைக்கு 10th தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து இயல் 3 பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இயல் 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. கம்பராமாயணத்தோடைய முன்கதை சுருக்கத்தை ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துரும். கம்பராமாயணம் அயோத்தி காண்டத்தில் குகப்படலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அயோத்தி நாட்டு மன்னன் தசரதனுக்கு மொத்தம் 4 மக்கள்கள்னா 4 பிள்ளைகள்னு அர்த்தம். அல்ல தசரதனோட மூத்த மகன் ராமனுக்கு முடிசூடலாம் அப்படின்ட்டு தசரதன் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. அவரோட தசரதனோட மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா கைகேயி. கைகேயோட தோழி மந்தாரைக்கு ராமன் முடிசூடுவது அவங்க விரும்பவில்லை. அதனால மந்தாரை என்ன பண்றாங்க, அவங்களோட தோழி கைகேயை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. வஞ்சகத்தனத்தில் நீ ராமன் முடிச்சோட விடாத, பரதன் நாடலணும் அப்படிங்கிறது மாதிரி பேசுகிறாங்க. உடனே மனைவி இருக்காங்கல்ல, தசரதன் மனைவி தசரதன் கிட்ட 2 வரம் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த 2 வரத்தை எனக்கு இப்போ தாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. தசரதனும் சரி வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுப்பாரு. அந்த 2 வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் காடு செல்லணும் அப்படி ஃபஸ்ட்டுன்ட்டும், பரதன் நாடாளணும் அப்படின்ட்டு இவங்க இந்த 2 வரத்தை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு ராமன் கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் ராம் உன்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு, 14 ஆண்டுகள் காடுக்கு செல்ல வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யாரும் மனைவி கைகேயி சொல்லுவாங்க தசரதன் சொன்னதாக. உடனே இவர் ராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணன் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு காட்டுக்கு வனவாசம் போயிடுவார். அப்போ போகும்போது கங்கை கரையில் குகன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ இதில் இந்த குகனை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த குக படலம். ஓகேவா, இவ்வளோதான். இதில் உள்ள பாடல்கள்லாம் கொஞ்சம் முக்கியம் தான், அதனால ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள பாடல்கள்லாம் டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குகனின் வருகை. குகனின் வருகை என்ன சொல்கிறாங்க, போர்க்குணம் மிக்கவன் குகன், 1000 படகுகளுக்கு தலைவன், மேலும் கங்கை ஆற்று தோணித்துறைக்கு அவன் தொன்று தொட்டு உரிமையை உடையவன், பகைவரை அழிக்கும் வில்லாற்றல் அவன் பெற்றவன், மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவன் தான் யாரு, குகன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ குகனை பற்றியே தான் ஃபர்ஸ்ட் 2 பாடல் வரி இருக்கும். ஓகேவா, இப்போ அடுத்த பாடல் வரையிலும் குகனோட தோற்றத்தை பற்றி இருக்கும். குகனோட தோற்றம் இது டிஎன்பிசியில் இதை கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த பாடல் வரியை படித்து வச்சுக்கோங்க. முதல் பாடல் வரி முக்கியம். குகன் துடியனும் பறையுடையவன், வேட்டை நாய்களை கொண்டிருப்பவன், தோல் செருப்பனை அணிந்திருப்பவன், இருள் போன்ற கரிய நிறத்துடையவன், கரிய மேக கூட்டம் போன்று திரண்டு அவருடைய படைபலம் உண்டு. ஓகேவா, ஸோ இந்த இதில் ஒவ்வொரு வார்த்தையை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. துடியனும் பறையுடையவன், வேட்டை நாய்களை உடையவன், தோல் செருப்பு அணிந்திருப்பாரு, இருள் போன்ற கரு நிறத்துடையவர், கரிய மேக கூட்டம் போன்று அவருடைய படைபலம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது குகன் ராமனை காண போறாரு. ஏன்னா ராமன் இங்க வராருல, அதனால குகன் ராமன் காண போறார். குகன் பார்த்தீங்கன்னா சிறுங்கி பேரம் அப்படின்ட்டு ஒரு நகரில் வாழக்கூடிய ஒரு தலைவன். இவர் ராமர் இங்க வாராரு, காட்டுக்கு வராரு அப்படிங்கிறதுக்காண்டி இவரை பார்க்க மீட் பண்ண போறாரு. அதுக்கு தேனும் மீனும் கொண்டு போறாரு. இவர் தேனும் மீனையும் கொண்டு போவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ராமனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட தம்பி லக்ஷ்மணன் பார்த்துக்கிறாரு. லக்ஷ்மணன் பார்த்தாரு, நீ யாருன்னு கேட்கும்போது, நான் இந்த படகு அது நாவாய்களை ஓட்டக்கூடிய ஆளு, நான் ராமனோடைய திருவடிகளை வணங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே இவர் லக்ஷ்மணன் போய்கிட்டு ராமன்ட்டு சொல்லுவார் குகனை பற்றி. ஓகேவா, என்ன சொல்லுவார்னா, உங்களை பார்க்க குகன் வந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லுவார். அதை தான் இருக்கும். ஓகேவா, குகன் என்னும் பெரியவன் வந்திருக்காரு, அவரை பார்க்க வர சொல்லவா அப்படின்ட்டு இவர் கேட்பாரு. உடனே ராமனும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் போயிட்டு கீழே விழுந்து வணங்குவார். வணங்கி அடி கூனி குறுகி நிற்பார். வாயை கையால் போத்தி உடலை வளைத்து அடக்கமாக இவர் யாரு, குகன் ராமன் கிட்ட போய் நிற்பாரு. இவர் தேனும் மீனும் விருப்பத்துடன் கொண்டு வந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு, இங்க உட்காரு, தேனும் மீனையும் பக்குவப்படுத்தி நான் கொண்டு வந்துள்ள, இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ராமன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பால எது கொடுத்தாலும் அமுதத்தை விட சிறந்தது தான். உன் அன்பு நீ இது பண்ணிட்டு அப்படிங்கிறது மாதிரி, உன் அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். மேலும் குகனோட வேண்டுகோள் என்னன்னா, தங்களுக்கு தொண்டு செய்வது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்ட்டு சொல்லுவார். இங்க இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு தொண்டு செய்ய தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவார். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, குகனோட வேண்டுகோள் பார்த்தாச்சு. அடுத்தது
இவங்கள குகனை வந்து தன்னுடன் வந்து கூட்டு போவார். உன் அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நீ எங்களை படகுல கூட்டு போய் அங்கே விட்டுறதையாம்பாரு. படகுல வந்து 3 பேரும் போவாங்க. யார் 3 பேர்னா தாமரை மலர் கொண்ட ராமனு, பிறை நிலவு கொண்ட சீதை அண்ட் லக்வன். ஓகே, இவங்க 3 பேர் வந்து படகுல போவார். படகுல போய் குகன் வந்து இறக்கி விட்டுருவாரு. இறக்கி விட்டோன்னா நானும் உங்கள் கூடயே வாரேன் அப்படிம்பாரு. அவர் வந்து வேண்டாம் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லுவார். அதோட கதை முடிச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து அன்னப்பறவையும் படகையும் வந்து ஓமையாக வந்து சொல்லியிருப்பாங்க. விடுநனி கடி. ஓகேவா, இதை வந்து நம்ம இயல் 1ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பரிதிமார் கலைஞர் வந்து சொன்னதா பார்த்தோம்ல, அது வந்து இதுதான். கம்பராமாயணத்தில் குகப்படலத்தில் இதை தான் சொல்லியிருப்பாங்க. அன்னப்பறவையும் படகையும் வந்து அதோடைய அசைவுகளை வந்து ஓமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. இவர் குகன் வந்து நானும் வாரேன்பாரு. இல்லை நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவர் சொல்லிடுவார். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்று சொல்லுவார் ராமன், துன்பம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்பமும் வரும். இது வந்து நம்மளோட பிரிவு இடைக்காலத்திலோட தான். நாங்கள் வந்து இதற்கு முன்னாடி 4 பேராக இருந்தோம், உன்னோட அன்பினால இப்போ 5 பேர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பாடல் முடிஞ்சோம். இதெல்லாம் வந்து ஒரு கதையாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே புரியும். நான் கதையை சொல்லிட்டேன், இவ்வளோ தான் வந்து கதை. ஓகே, அடுத்த ஆசிரியர் குறிப்பு மற்றும் நூல் குறிப்பை வந்து பார்ப்போம். ஓகே, ஆசிரியர் குறிப்பு. கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தேரெழுந்தூரில் நாகை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறையில் வந்து பிறக்கிறார். கம்பர் வந்து தேரெழுந்தூரில் பிறக்கிறாரு. அது வந்து நாகை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறையில் வந்து இருக்குது. கம்பரோட தந்தையார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்தன். அவர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வந்து வாழ்ந்தவர். இவரை வந்து சடையப்ப வள்ளல் வந்து ஆதரிச்சிருக்கார். இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சடையப்ப வள்ளலை வந்து பாராட்டு விதமாக 1000 பாடலுக்கு ஒரு பாடல் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கார். இங்கே ஷார்ட்டை இங்கே எழுதி வச்சுக்கோ. நான் எழுதி வச்சிருப்பேன், ஒரு நிமிஷம் இருங்க. நோட்ஸ்மா எழுதி வச்சிருப்பேன் இல்லையா? ஓகே, இந்த இதுக்கு எழுதலை போல. இங்கே சைடில் எழுதிக்கோங்க. என்ன எழுதணும்? தேரெழுந்தூர் மட்டும் எழுதணும். கம்பர் வந்து தேரெழுந்தூரில் பிறக்காரு. இது வந்து நாகைக்கு பக்கத்தில் உள்ள மயிலாடுதுறையில் வந்து இருக்குது. தந்தையோட பேர் ஆதித்யன். இவர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தை சேர்ந்தவர். சடையப்ப வள்ளல் வந்து இவர் ஆதரிச்சார். அவர் சடையப்ப வள்ளல் ஆதரிச்சனால அதை செய் நன்றி மறவா இயல்பினர் கொண்டது இவர். அதனால இவர் சடையப்ப வள்ளலை 1000 பாடலுக்கு ஒரு பாடல் விதம் வந்து பாராட்டுகிறார். 12ஆம் நூற்றாண்டை வந்து இவர் சேர்ந்தவர். இவருடைய சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகுண்டார், ஒட்டக்குத்தர், புகழேந்தி. இவங்க 3 பேரும் வந்து இவருடைய சமகாலத்தவர். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஜெயகுண்டார், ஒட்டக்குத்தர், புகழேந்தி இவங்க 3 பேர் இவருடைய சமகாலத்தவர். கம்பராமாயணம், சடகோபுர அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை விளக்கம் இதெல்லாம் ஆல்ரெடி படித்த நூல்கள் தானே நியூ புக்கில். ஸோ இந்த நூல்கள் எல்லாம் வந்து இவர் எழுதியிருக்கார் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியில் பெரியவர் கம்பன் அப்படின்ட்டு இந்த தொடர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு யாருக்குரியது அப்படின்ட்டு கேட்பாங்க. யாருடைய பெருமையை அப்படின்ட்டு கேட்பாங்க. கம்பர். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் யாராவது உண்டா அப்படின்ட்டு சொன்னா யாரு? போல் கம்பன், இளங்கோ, யாரு? வள்ளுவன். இவங்க 3 பேரையும், கம்பன், இளங்கோ, வள்ளுவன், இவங்க 3 பேரையும் பாராட்டியது யாரு? பாரதியார். ஓகேவா, இதான் வந்து என்னது ஆசிரியர் குறிப்பில் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது. அடுத்த நூற்குறிப்பு. ராமனோட வரலாற்றை வந்து கூறும் நூல் தான். ராமனோட வரலாற்றை கூறும் நூல் தான் ராமாயணம். இதை வந்து வான்முகி வந்து வடமொழியில் எழுதியிருப்பார். அதை தழுவி வந்து தமிழில் வந்து கம்பர் வந்து இயற்றிய ராமாயணம் வந்து கம்பர் இயற்றினால அது கம்பராமாயணம். ராமனது வரலாற்று கூறும் நூல் வந்து ராமாயணம். வான்முகி வடமொழியில் வந்து ராமாயணத்தை எழுதியிருப்பார். கம்பன் வந்து அதை தமிழில் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? கம்பர் வந்து ராமாயணம்னா கம்பராமாயணம். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் அதுக்கு இட்ட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கித்னா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் அப்படின்ட்டு 6 காண்டங்களை வந்து கொண்டது. ஓகே, 6 காண்டங்களை வந்து கொண்டது. மேலும் இந்த தமிழுக்கு கதி அப்படின்ட்டு திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழுக்கு கதி அப்படின்ட்டு எந்த நூல்களை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் வந்து சொல்கிறாங்க. இந்த காண்டங்களை வந்து பார்த்துக்கோங்க. 6 காண்டம். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்ட்டு 6 காண்டங்கள் வந்து இருக்கிறது. இது ஒரு 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு மேக்சிமம் வந்து மைண்டில் பதிஞ்சிரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இவர் பாலகனாக இருக்கார். அவர் வந்து அப்போ அயோத்திக்கு போகிறாரு. அயோத்திக்கு போகிறனோடனே ஆரண்யம்னா என்னது? கல்யாணம்னு வச்சுக்கோங்க. ஆரண்யம் கல்யாணம் பண்ணுறாரு. அடுத்தது கிட்கிந்தா,
அவருக்கு கிட்டு குழந்தை வந்து பிறக்குது. அடுத்தது சுந்தரகாண்டம், குழந்தை பிறந்தோடனே வாழ்க்கையை சுகமாக ஃபர்ஸ்ட் இருக்கு, போக போக அது யுத்தமாக மாறுகிறது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணங்களை வந்து முழுமையாக பெற்றுள்ளது. பொருள், அணி, நடை இதெல்லாம் வந்து உண்டு. மேலும் கவிச்சுவை நிறைந்தது, சொற்சுவையும் பொருட்சுவையும் நிறைந்தது. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2வது காண்டமாகும். இதில் வந்து 13 படலங்கள் வந்து உள்ளது. நமக்கு வந்து 2வது படலம் குகப்படலம் வந்து 7வது படலம் குகப்படலம் வந்து 7ஆம் படலமாகும். அதை கொடுத்துருக்காங்க. குகப்படலத்துக்கு வந்து கங்கை படலம் அப்படின்ட்டும் அழைக்கப்படும். ஏன்னா கங்கை ஆற்றில் தானே இந்த கதை நடக்கிறது, அதனால குகப்படலத்தை கங்கை படலம் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. புக் பேக் பொறுத்த வரைக்கும் கம்பராமாயணம் வந்து 6 காண்டங்களை வந்து கொண்டது. சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர். கம்பரை பிறந்தவர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆதரித்தவருங்கிறது சடையப்ப வள்ளல். அடுத்து பொறுத்துக கொடுத்துருப்பாங்க. இடர்னா என்னது? இடர்னா வந்து துன்பம், நாவாய்னா படகு, இறைனா வந்து தலைவன், இந்துனா துன்பம். ஓகேவா, இதுதான் இதோடைய ஆன்சர். இந்துனா நிலவு. ஓகே, இதோடைய வந்து என்னது ஃபர்ஸ்ட் முக்கியமான கான்செப்ட் கம்பராமாயணம் வந்து முடிஞ்சு. ஒரு செகண்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு உரைநடை கொடுத்துருப்பாங்க, அதை பார்ப்போம். ஓகே, இந்த உரைநடை வந்து நான் டக்குன்னு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. நிகரொன்று கொட்டு முரசே, இந்த நீநிலம் வாழ்பவர் எல்லாம் தகரென்று கொட்டு முரசே, பொய்மை ஜாதி வகுப்பினை எல்லாம். முரசேன்னு வந்துட்டுனா அது யாருடையது? பாரதியோடைய வரிகள் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மராட்டிய கொங்கண மாவட்டத்தில் தபோடி அப்படின்ட்டு ஒரு சிற்றூர் இருக்கு. ஓகேவா, அந்த சிற்றூரில் வந்து காலை பொழுதுல வந்து ஒரு சிறுவன் வந்து தாவி குதித்து ஓட்டுனா, அவங்க தந்தை வந்து பின்னாடி ஓடுறாங்க. ஏன்னா அதான் வந்து அந்த சிறுவனுடைய முதல் நாள். அப்படி போய் ஸ்கூலில் உட்காரும்போது அவங்களோட மாணவர்கள் கூட சரிசமமாக உட்கார முடியல, அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டால் ஜாதியை வந்து காரணமாக கட்டுறாங்க. நாளையிலேருந்து புத்தக பை கூட நீ ஒரு கோணிப்பையும் கொண்டு வா, கோணிப்பையில் தான் நீ உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நபர் 50 ஆண்டுகள் கழித்து, ஓகேவா, 50 ஆண்டுகள் கழித்து 1947 வந்து பார்த்தீங்கன்னா யாரு? அவர் தான் டாக்டர் அண்ணல் அம்பேத்கராக வராரு. இந்திய அரசியல் சாசன சட்ட வரைவை வந்து இவர் தான் வந்து உருவாக்குனார். ஓகேவா, இவருடைய தலைமையில தான் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது இப்போதான் வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாம் டக்குன்னு பார்த்துடலாம், ஒன்றும் கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மராட்டிய மாநிலத்தோட கொங்கன் அப்படிங்கிறதுல அம்பவாடை அப்படிங்கிறது ஊரில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் வந்து ராம்ஜி சக்பால் மற்றும் பீமாபாய் இவங்களுக்கு வந்து மகனாக வந்து பிறக்கிறார். இவரோட இயற்பெயர் வந்து பீமாராவ் ராம்ஜி. பீம் போல, ஓகேவா, யார் மகாபாரத்தில் வர்ற பீமனை போல இது அசைக்க முடியாத வீரனாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இவருக்கு பீம்னு பேர் வச்சாங்க. ஆனால் இவருடைய இயற்பேர் வந்து பீமாராவ் ராம்ஜி தான். அது எப்படி அம்பேத்கர் மாறிச்சு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அப்படிங்கிறது இவருக்கு டீச் பண்ண ஆசிரியர். அவருடைய பேரை வந்து இவர் வச்சுக்கிட்டாரு. அவரை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நன்றி கடனுக்காண்டி அவருடைய பேரை வந்து இவர் வச்சுக்கிட்டாரு. அடுத்த ஜாதி மதங்களை பாரும் செம்மன இத்தேசத்தில் ஏதினராயின் வேதியர் ஆயினும் ஒன்றே அன்றே, வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே அப்படின்ட்டு இந்த பாடலை வந்து பீமராவின் ஆசிரியர் அம்பேத்கர் வந்து சொல்லிக் கொடுக்குறார். அதுக்கு ஏற்றப்பலே வந்து இவர் வருதார். அம்பேத்கர் தான் அவருக்கு ஆசிரியர் பேர், அதனாலே அவரே வந்து இந்த பேரை வந்து வச்சுக்கிட்டாரு. அடுத்து அவர் எங்கெங்கெல்லாம் படித்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமானது, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, போதுமானது. 1908 வந்து எல்பின்ஸ்டன் அப்படிங்கிறதுல உயர்நிலை பள்ளி படிக்கிறார். பரோடா மன்னரோட உதவியோட 1912 பம்பாய் எல்பின்ஸ்டன்ல வந்து இளங்கலை பட்டம் யூஜி வந்து படிக்கிறார். அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 1915 வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டமும், 16 லண்டனில் வந்து பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் வாங்குறாரு. மும்பையில் வந்து சிறிது காலம் பொருளியல் பேராசிரியர் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. திரும்பி லண்டனுக்கு போயிட்டு அறிவியலில் வந்து முதுகலை பட்டம் பாரிஸ்டர் பட்டம் வந்து வாங்குறாரு. திரும்ப இந்தியாவுக்கு வந்து அவர் வழக்கறிஞராக வந்து அவருடைய பணியை மேற்கொள்கிறார். கட்டணமின்றி மக்களுக்காக வாதாடி
அவங்களுடைய இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அவர் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் கல்வி கற்க வந்து நேரத்தை ஒதுக்கினார் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதே காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தந்தை பெரியார் வந்து 1924 கேரள வைக்கத்தில் ஆலய நுழைவு போராட்டம், அதாவது ஒரு சில கம்யூனிட்டி மக்களை உள்ள விட மாட்டாங்க அது கோயிலுக்குள்ள, அதற்காண்டி எதிர்த்து போராடுவார். அதே காலகட்டத்தில் 1927 மகாத்து குளத்தில் வந்து தண்ணீர் எடுக்க ஒரு சில மக்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதுக்காண்டி போராடினதான் இவருடைய முதல் போராட்டமாக வந்து கருதப்படுகிறது. அடுத்து எல்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆளெல்லாம் மாறிவிட்டது. இந்திய மக்களின் எண்ணங்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும் அப்படின்ட்டு இருப்பார். 1930 வந்து வட்டமேசை வனம் நடக்கும். அதில் வந்து அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லறப்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பா? டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். மக்களாட்சியை தான் மக்கள் விரும்புகிறாங்க, எஜமான மாற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்ட்டு அதில் பேசிட்டு வந்திருப்பார். அடுத்தது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல, அவர் வந்து அமைச்சரவையில் வந்து அண்ணல் அம்பேத்கர் இருக்கணும்ட்டு பெரிதும் வந்து விரும்பினார். மேலும் அவரை அமைச்சராக வந்து இது பண்ணிட்டாரு. 7 பேர் கொண்ட குழுவில் வந்து சட்ட அமைச்சராக வந்து பொறுப்பேற்கிறார். 7 பேர் கொண்ட குழு தான் வந்து அரசியல் சாசனத்தை எழுதுகிறாங்க. 1950 ஜனவரி 26 வந்து குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு ஓகேவா, அதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு தான் அமல்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பாலிட்டி தான் நீங்கள் அங்கே படிச்சிருப்பீங்க. அடுத்த கல்வி, செல்வம், உழைப்பு, இந்த மூன்றும் தான் வந்து ஒரு மனிதன் வந்து முழு மனித நிலையை அடைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். 1946 வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கல்விக் கழகத்தை வந்து தோற்றுவிக்கிறார். சித்தாந்த உயர்கல்வி நிலையத்தில் வந்து இன்றளவுக்கு வந்து அனைத்து பாடங்களும் வந்து கற்பிக்கப்படுகிறது. அவர் முயற்சினால் உருவானது தான் இந்த சித்தாந்த உயர்கல்வி. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ட்டு ஒரு எக்கனாமிக்ஸ் நூலை இது பண்ணுறார். அது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப உபயோகமாக வந்து இருக்குது. அடுத்து வந்து ஜாதியை வந்து ஃபஸ்ட்டு ஜாதி களையப்பட வேண்டிய கலை. ஓகே, ஜாதியை தான் ஃபஸ்ட்டு நம்ம கலைக்க வேண்டும், அதை கலைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார். அடுத்தது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மூன்றையும் வந்து அடிப்படையாக கொண்ட இதுதான் ஒரு லட்சிய சமூகம் அப்படின்னு சொல்லுங்க. மேலும் எல்லா மனிதருக்கும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாக, எல்லா மனிதரும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் அப்படின்ட்டு ஜனநாயகத்திற்கு ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறார். அடுத்து இவர் யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது முக்கியமானது. அம்பேத்கரை வந்து உலக தலைவர்களுள் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி. ஓகேவா, பகுத்தறிவுன்னு வந்துட்டுனாலே நம்ம யாரை போடுவோம்? பெரியார். பகுத்தறிவு சிகரம், பகுத்தறிவு, ஆராய்ச்சியின் சிகரம், மாபெரும் வழிகாட்டி அப்படின்ட்டு பாராட்டியவர் வந்து பெரியார். அடுத்தது பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணையே அவரே. ஆசிய கண்டத்தில் தனி ஒரு ஆளாக வந்து ஒரு நூலகத்தை அமைத்த பெருமை அவரையே சாரும் அப்படின்னு நேரு வந்து புகழ்ந்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் வந்து தன்னலமற்றவர், அவருக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்தா பணியில் கருமையுமே கண்ணாக இருப்பார் அப்படின்ட்டு ராஜேந்திர பிரசாத் வந்து சொல்லியிருக்காரு. யாரெல்லாம்? பெரியார் வந்து பகுத்தறிவு செம்மல், சிகரம், வழிகாட்டி அப்படின்ட்டு இதை வந்து எப்படி எழுதலாம்? பகுத்தறிவு அப்படின்ட்டு ஒரு சிகரம் இருக்குன்னா அதுக்கு வழிகாட்டியாக வந்து இருந்தவர் யாரு? பெரியார். பகுத்தறிவுன்னு ஒரு சிகரம் இருக்குன்னா அதுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் யாரு? பெரியார். அப்படின்ட்டு இது பெரியார்னா இது பெரியார் கிடையாது, பகுத்தறிவு இதெல்லாம் வந்து உடையவர் யாரு? அம்பேத்கர். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பகுத்தறிவு சிகரத்திற்கு வழிகாட்டியவர் வந்து பெரியார் அப்படின்ட்டு அம்பேத்கர்கிட்ட சொல்றாரு பெரியார். அடுத்த நேரு வந்து ஒன்றும் கிடையாது, நேரு வந்து துறை நூலகம்னு வந்துட்டுனா நேரு. ராஜேந்திர பிரசாத் வந்து அவர் கொடுத்த ஒர்க்கில் வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பார் அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க. 1956 டிசம்பர் 6 வந்து அவர் இறக்கிறார். அவருக்கு 1990 வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்களை அழித்து விடாமல் நச்சுக்கொல்லி மருந்து அவர் அப்படின்ட்டு இதை முடிச்சிருக்காங்க. யார் அவர்னு கேட்டால் டாக்டர் B.R. அம்பேத்கர். 2 பெருந்தலைவர்கள், ஒருவர் பெரியார், மற்றொரு அம்பேத்கர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஜாதி என்னும் பாறையை உடைத்து சுக்குநூறு ஆக்கணுது அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அம்பேத்கரை பற்றி கேள்வி கேட்பாங்களான்னு தெரில, ஆனால் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்மால் டீட்டெயில்ஸ் தானே, ரொம்ப டீட்டெயிலாக இதெல்லாம் படிக்க வேண்டாம், லைட்டாக பார்த்துக்கோங்க போதுமான. மும்பையில் அம்பேத்கர் சிறிது காலம் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார். பாரத ரத்னா 1990 வந்து அவருக்கு வழங்கப்பட்டது.
அன்றாட வாழ்வில் சட்டம், இது தேவையில்லை. அடுத்த பொது. ஓகேவா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், இந்த ரெண்டுலையும் சொல்லாதது தான் பொது இலக்கணம்பாங்க. பொதுவில் வந்து வெளிப்படை, குறிப்பு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, இதுக்கு எடுத்துக்காட்டு இது ரெண்டு. இது பார்ப்போம். உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் தலை சிறந்து விளங்குகின்றது. இல்லை பாருங்க, உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு, தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பிளேஸை குறிக்கிறது. அப்போ இது வெளிப்படையாக வந்துட்டு, ஓகேவா. அப்போ இது வந்து என்னது, வெளிப்படை. பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது. இங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது என்னது, தமிழ்நாட்டில் உள்ள விளையாட்டு வீரர்களை உள்ளடக்கியது. அப்போ இது வந்து ஒரு குறிப்பு மூலமா கொடுக்கிறது. இங்க இது இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது உள்ள வந்து விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு குறிப்பு மூலமா சொல்லக்கூடியது இருக்குல்ல, அது குறிப்பு. அவ்வளவுதான், வெளிப்படை, குறிப்பு. டைரக்டா இடத்தை வச்சு வெளிப்படையா வந்துட்டுனா அது வெளிப்படை. இன்டைரக்டா தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் உள்ள வீரர்கள் அப்படின்னு இன்டைரக்டா வருது பேரு குறிப்பு. அவ்வளவுதான், இதான் வந்து வெளிப்படை, குறிப்பு. அடுத்து குறிப்பு சொற்கள். குறிப்பு சொற்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒன்றொலி பொதுச்சொல், விகார சொல், தகுதி வழக்கு சொல், ஆகுபேர், அன்மொழி தொகை, வினை குறிப்பு சொல், முதற் குறிப்பு சொல், தொகை குறிப்பு சொல் அப்படின்ட்டு இத்தனை வகைப்படும். அதில் வந்து ஒன்றொலி பொதுச்சொல் அப்படின்னா வந்து என்னன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா வந்து புரியும். இப்போ ஒன்றொலி பொதுச்சொல்ல வந்து உயர்திணை, அக்ரிணியல் ரெண்டுலேயும் வந்து சொல்லியிருப்பாங்க. உயர்திணையில் பாருங்க ஃபர்ஸ்ட். வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர். இப்போ இதில் வந்து ஐவர் ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் யார் கோலம் மேக்சிமம் போடுவா, பெண்கள் அப்படின்ட்டு இதில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம். வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர், அப்போ இது பெண்பாலை குறிக்கிறது. நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர். போர்க்களம் வந்து ஆண்கள் தான் மேக்சிமம் போவாங்க, அப்போ இது ஆண்களை குறிக்கிறது. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, கோலமிட்டனர் அப்படிங்கிறத வந்து எடுத்து ஆண்பாலை நீக்கி பெண்பாலை உயர்த்துகிறது. இரண்டாம் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களம் அப்படிங்கிறத எடுத்து பெண்பாலை நீக்கிட்டு ஆண்பாலை உயர்த்துகிறது அப்படின்னு. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இப்போ கேட்டால் கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் ஆயிடும்ட்டு கேட்க மாட்டாங்க. அக்ரேனியல் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாடு வயலில் உழுகிறது. காளை தானே உழுவும், அதனால காளையை வந்து இங்கே சொல்கிறாங்க. உழுகிறத வச்சு காளையை டிஃபைன் பண்ணுறாங்க. பால் கறக்கிறது. கறக்கிறது அப்படிங்கிறது பசு தான் கறக்கும், அதனால காளை மாட்டை ஆண்பாலையும், பசு மாடு இந்த பெண்பாளையம், இதை இப்படி வந்து இவங்க கொண்டு வராங்க. ஓகே, இதான் வந்து ஒன்றொலி பொதுச்சொல் அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க. இனங்குறித்தல் அப்படிங்கிறது கதிர்வேல் வெற்றிலை தின்றான். வெற்றிலை தின்றான்னா வெற்றிலை மட்டுமா சாப்பிட்ருப்பான், அதுக்கு வந்து இனமான பாக்கு, சுண்ணாம்பி சேர்த்து சாப்பிட்ருப்பான். இனமான பொருட்களை சாப்பிட்றது பேர் தான் இனங்குறித்தல். அடுக்கு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரைவு, சினம், மகிழ்ச்சி, அச்சம், துன்பம் இப்படின்ட்டு நிறைய இடத்துல வருதுங்கிறாங்க. இதுக்கு இந்த எடுத்துக்காட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. அன்றே அன்றே, போ போ, எரி எரி, வருக வருக, தீ தீ, நொந்தேன் நொந்தேன், கோடி 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 அப்படின்ட்டு இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, போதுமானது. போனா ஸ்பீடா போ, விரைவு. எரி எரி, சினம். வருக வருகனா மகிழ்ச்சி. தீ தீ, அச்சம். நொந்தேன் நொந்தேன், துன்பம். கோடி கோடி, இசை நிறை. அன்றே அன்றே, அலை நிலை. இந்த அன்றே அன்றே இந்த அலைநிலையும் இந்த கோடி கோடி இது மட்டும் தான் லைட்டாக குழப்பம். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, போதுமானது. ரெட்டை கிளவி. ரெட்டை கிளவினா திரும்பல படப்பட, கலக்கல, சலசல அப்படின்ட்டு வரக்கூடியதெல்லாம் ரெட்டை கிளவி. அடுக்கு தொடருக்கும் ரெட்டை கிளவிக்கான வித்தியாசம். இப்போ போன்னு வார்த்தை இருக்கு, இதை வந்து சொற்கள் தனித்தனியே நிற்கும். அப்படி பிரித்தாலும் சொற்கள் தனித்தனியாக நிற்கும், பிரித்தாலும் பொருள் தரும். 3 4 முதல் போ 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 அப்படின்ட்டு போட்டுடலாம். 3 4 முதல் வரும். இந்த 4 இதையும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரெட்டை கிளவியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்டு தான் இருக்கும். படப்படன்னு வந்தால் தான் பொருள், கலகலன்னு வந்தால் தான் பொருள், சலசலம் என்ற வந்தால் தான் பொருள். ஒன்றுபட்டு இருக்கும், பிரித்தால் பொருள் தராது. ரெண்டாக வரும். இது இசை குறிப்பு பண்பு பற்றி வரும். இந்த இது நோட் பண்ணிக்கோங்க. இசை குறிப்பு பண்பு பற்றி வரும். விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி இதை பற்றி வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் கஷ்டமாக கேட்கணும்னா இதை கேட்கலாம். இளவழகன் வந்தான் அப்படிங்கிறது என்னது, வெளிப்படையாக தான் இருக்கு, வெளிப்படை. மாடு எனும் சொல் அக்ரிணி பொதுப்பெயர். மாடு கன்று ஈன்றது, பசுமாடு தானே கன்றையிடும், அப்போ பசு. இல்லை வெளிப்படை சொற்கள் அப்படிங்கும்போது கல்லு மண்ணு வெளிப்படை சொல். குறிப்பு சொல் அப்படிங்கிறது மாடு பால் கறந்தது. ஓகேவா, அப்போ மாடு பால் கறந்தது அப்படிங்கும்போது இது குறிப்பால் வந்து பசு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இனங்குறித்தல். ஓகேவா, அக்ரிணை குறிப்பு சொல்லுல அக்ரிணியில வரக்கூடியது இது பசு அப்படிங்கிறது வரும். இனங்குறித்தல் அப்படிங்கிறது சோறு உண்டான். சோறு மட்டுமா சாப்பிட்ருப்பான், குழம்பு, கூட்டு, பொரியல், வெஜ் மீல் ஃபுல்லாக சாப்பிட்ருப்பான்ல, அதனால இது 3ஆவதுல வருது.
அடுத்த உரிய வேற்றுமையை வந்து இது பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா ஐயால் கூ இன்னது கண் 2 3 4 5 6 7. இதில் வந்து நான் ப்ளஸ் கூ தான் வந்து என்னது எனக்கு அப்படின்ட்டு மாறி வருது. நான் ப்ளஸ் கூ எனக்கு. அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றான், வீட்டுக்கு கூ வரும். மாணாக்கர்களை வட்டமாக உட்கார செய்த ஐ, இங்கே ஐ வரும். நான் நான் ப்ளஸ் கூ எனக்கு, எனக்கு திருக்குறளில் ஆர்வம் மிகுதி கூ. வேல்விழி திருக்குறளை படித்தால் ஐ. அப்போ உங்களுக்கு இங்கே உள்ள இதெல்லாம் புரிஞ்சுட்டா கூ ஐ கூ ஐ 4ஆம் வேற்றுமை உறுப்பு, 2ஆம் வேற்றுமை உறுப்பு, 4ஆம் வேற்றுமை உறுப்பு, 2ஆம் வேற்றுமை உறுப்பு. ஆடு குட்டி, மான் கன்று, கீரி பிள்ளை, சிங்க குருளை, கோழி குஞ்சி. ஓகேவா இந்த ஆர்டர். அடுத்த ஒரு சில பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றுகள். சேஸ்திரங்கள் அப்படின்னா கோயில். சேஸ்திரங்கள் தோறும் சென்று விக்கிரங்களை வழிபடுக. கோயில்கள் தோறும் சென்று சிலைகளை வழிபடுக. இம்மார்க்கத்தில் யாத்திரை செல்லுங்கள், இவ்வழியில் பயணம் செல்லுங்கள். இந்த ஷர்ட் மிகவும் காஸ்ட்லியானது, இந்த சட்டை விலை மதிப்பு அதிகம். அந்த மாதிரி வரும். நாளை நடக்கவிருக்கும் மேட்சில், நாளை நடக்கவிருக்கும் போட்டியில் இந்தியா கண்டிப்பாக வெற்றி பெறும். வின்னுனா என்னது வெற்றி. இங்கிலீஷில் கொடுத்தா நீங்கள் மேக்ஸிமம் மாற்றிடுவீங்க. இந்த வேறு சமஸ்கிருதம் வேறு மாதிரி கொடுத்தா தான் மாட்டுவீங்க. நான் இந்த காலேஜின் ஓல்டு ஸ்டூடெண்ட், நான் இந்த கல்லூரியின் பழைய மாணவன். அடுத்து பழமொழியை லைட்டாக பார்த்துக்கோங்க. மணி மேக்ஸ் மணி திங்ஸ், பணம் பத்தும் செய்யும். ஈகிள்ஸ் டோன்ட் கேட்ச் ஃபைல்ஸ், புலி பசித்தாலும் புள்ளி திங்காது. ஓல்ட் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பதே சிறந்தது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஜ், முயற்சி திருவினையாக்கும். அவ்வளோதாங்க. 4 அதிகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.